வணக்கம் மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சு. ஆனா இன்னும் பத்திரிக்கையில யாரு பேர் போடுறதுன்னு பஞ்சாயத்து முடியலையே. திமுக காங்கிரஸ் கூட 28 சீட்டுன்னு டீல முடிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க திமுக சார் டீம். ஆனா அதிமுக தரப்புல இன்னும் பாஜக கூட சீட்டு கணக்கு முடியாம இழுபறியா இருக்கு. பாஜக அதிக சீட்டு கேட்கறதால மத்த கூட்டணி கட்சிகளான பாமக, தேமுதிக கூட பேச முடியாம எடப்பாடி சார் தவிச்சிட்டு இருக்காரு நண்பா. இதோ அந்த 7 அதிரடி சீட் மேஜிக் ரகசியங்கள். திமுகவின் மின்னல் வேகம் 1. பாஸ், திமுக கூட்டணி இப்போ தீய வேலை செய்யுது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள்னு சட்டுப்புட்டுன்னு முடிச்சிட்டு அடுத்த வேலைய பார்க்க கிளம்பிட்டாங்க ஸ்டாலின் சார் டீம். அதிமுகவின் ஆமை வேகம் 2. ஆனா அதிமுக தரப்புல இன்னும் பாஜக கூட சீட்டு கணக்கு முடியாம இழுபறியா இருக்கு. பாஜக அதிக சீட்டு கேட்கறதால மத்த கூட்டணி கட்சிகளான பாமக, தேமுதிக கூட பேச முடியாம எடப்பாடி சார் தவிச்சிட்டு இருக்காரு நண்பா. இதோ அந்த 7 அதிரடி சீட் மேஜிக் ரகசியங்கள். திமுகவின் மின்னல் வேகம் 1. பாஸ், திமுக கூட்டணி இப்போ தீய வேலை செய்யுது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள்னு சட்டுப்புட்டுன்னு முடிச்சிட்டு அடுத்த வேலைய பார்க்க கிளம்பிட்டாங்க ஸ்டாலின் சார் டீம். அதிமுகவின் ஆமை வேகம் 2. ஆனா அதிமுக தரப்புல இன்னும் பாஜக கூட சீட்டு கணக்கு முடியாம இழுபறியா இருக்கு. பாஜக அதிக சீட்டு கேட்கறதால மத்த கூட்டணி கட்சிகளான பாமக, தேமுதிக கூட பேச முடியாம எடப்பாடி சார் தவிச்சிட்டு இருக்காரு நண்பா. இதோ அந்த 7 அதிரடி சீட் மேஜிக் ரகசியங்கள். சமீபத்துல டெல்லி போன எடப்பாடி சார் அமித்ஷா சார சந்திச்சு பேசினதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு மக்களே. தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும்னா விட்டு கொடுத்து போங்கன்னு டெல்லி கொடுத்த பிரஷர்ல அதிமுக தரப்பு கொஞ்சம் ஆடிதான் போயிருக்காங்க மக்களே. இந்த கேப்ல பாமக அன்புமணி சார் எங்களுக்கு இந்த 30 தொகுதி வேணும்னு ஒரு லிஸ்ட தூக்கி போட்டிருக்காரு. அதுலயும் மேட்டூர், மயிலம் தொகுதிகளை அதிமுக கேட்கறதால பாமக தம்பிக செம்ம அப்செட்ல இருக்காங்க பாஸ். சேலம், தர்மபுரி பஞ்சாயத்து. தங்களோட கோட்டையான சேலம், தர்மபுரியில தலா 2 தொகுதிகள் வேணும்னு பாமக பிடிவாதமா இருக்கு. பாஜக டீல் முடிஞ்சாதான் பாமகவுக்கு எத்தனைன்னு அதிமுக தரப்பு இப்போ மௌனம் காக்குது ப்ரோ. ஓபிஎஸோட சிரிப்பும் அதிமுகவின் கலக்கமும். மதுரை மேடையில ஓபிஎஸ் அண்ணன் குலுங்கி குலுங்கி சிரிச்சதை விட இப்போ அதிமுகவோட இந்த லேட் மூவ்மெண்ட் தான் அதிமுக தொண்டர்களை கவலைப்பட வச்சிருக்கு நண்பா. இப்படியே போனா எப்ப ஃபீல்டுல இறங்குறதுன்னு அவங்க கேக்குறாங்க சகாக்களே. மதுரை மீட்டிங் இம்பாக்ட். பிரதமர் மோடி மதுரை வந்து பேசிட்டு போனதுக்கு பின்னாடி பாஜகவோட டிமாண்ட் இன்னும் அதிகமாயிடுச்சாம். 2026 தேர்தல் களம் இப்போ அதிமுகவுக்கு ஒரு அக்னி பரீட்சையா மாறிட்டு இருக்கு அண்ணாச்சி. பாஸ், திமுகவோட இந்த திட்டமிடலையும் அதிமுகவோட இந்த இழுபறியையும் பார்த்தா நம்ம எஸ்டிஆர் சிம்பு வெந்து தணிந்தது காடு படத்துல சொன்ன அந்த ஒரு ராவான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. டைம் ஆயிட்டே இருக்கு, வண்டி எடுக்கணும்னா இப்பவே எடுக்கணும், இல்லனா கூட்டம் நம்மள தாண்டி போயிட்டே இருக்கும். நிஜமாவே பாஸ், 2026 தேர்தல்ல ஜெயிக்கணும்னா வெறும் கூட்டணி மட்டும் போதாது. அந்த தொகுதி பங்கீட்ட சீக்கிரம் முடிச்சிட்டு ஃபீல்டுக்கு வர்றவன் தான் கிங்குன்னு புரியுது பாஸ். கண்ணா, முந்திக்கிறவன் ஜெயிக்கிறான், யோசிக்கிறவன் இளைக்கிறான். அதிமுக இந்த ஆமை வேகத்தை மாத்தி சிறுத்த வேகத்துக்கு வருமானு பாப்போம் தலைவரே. ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆர் த 2 வீல்ஸ் ஆஃப் விக்டரி பாஸ். அதிமுக கூட்டணியில இழுபறி நீடிக்க காரணம் பாஜகவா இல்ல பாமகவா? திமுகவோட இந்த வேகம் தேர்தல்ல கை கொடுக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலின் அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட், உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.